அப்படி சொன்னா வச்சுக்கலாம். அப்படி அப்ப அப்படி தப்பா நினைச்சுக்காதா? சுச்சாமியா அப்படி என்னை பார்த்தா பெண்களை மதிக்க வேண்டாம் மரப்படி போகாத இடம் அதனால ஒரு பெண்களை கண்டா ரசிக்க சொன்னா கண்டிப்பா ரசிக்கத்தான் பிரச்சனை யாரு பெருச்சுக்கல சொல்ற வண்டி நிச்சு கூட சாப்பிட்டு பார்த்தேன் நானு இதுக்கு மேல நிறைய பேச முடியல இதுக்கு மேல பேச முடியாதுடா காத்தெல்லாம் குசிக்குவாங்க அப்படி நீ பேசலாமான்னு அதனால என்னை பார்த்தா எப்படி இருக்குது சத்தியமா உன்னை பார்த்தா எப்படி இருக்குது சொல்லுவா அப்படி இருந்தாலும் என்னை பார்த்த உடனே கத்திரிக்காய் பையா காலோட கழிச்ச பையா ஆமா கத்தின பையா பில்போல் வாத்து பையா கத்தின பையா பின் தானடா உட்கார்ந்தேன் ஆமா ஆமா சொல்லியம்மா புத்தக பையா பாரு
அம்மா கூட்டியான ஆமா குடி குடி நேரம் கொண்டு போயிடுது உடனே யாரும் மச்சான் ஏழுல தண்ணி பாரு ஆமா எதுக்கு வேற பொண்ணு பாரு பாரு ஆமா சரி போகலாமா நடுல நேரம் போலாம் அதுல போலாம் லாடி போலாம் போலாமா ஏமா என் கூலிக்கிற சட்டியாலுமா எல்லாத்துக்கும் எத்தனையோ காசு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சிருந்தா அப்படி ஒரு நாடகம் ஒன்று இருந்தா கண்டிப்பா ஒரு நகைச்சுவை இருந்தா மட்டும்தான் யாரும் டவுட்டியா ஏன்னா எந்த நாடகம் நம்ம பூரா படிக்கிறதுலே இருக்கிறாங்க ஏடா கூட நான் கதை விட்டுருவாங்க அந்த தூங்கிடுறவனை கதை கேட்டா எப்படியும் 6 மணி ஆகாட்டி பாக்குறாங்க அந்த இடத்த யாருக்கும் கொடுக்கல 6 மணிக்கு மேல நடந்து போறாங்க ஆமா இவங்க முடிச்சுக்கிறோம் நகரி போயிடுறாங்க ஆமா இந்த 10 6 மணிக்கு படிச்சுட்டு போறாங்க படுத்துட்டு பாத்துருவாங்க அட்டமால புரியாக்கிறாங்க பாரு அந்த வீட்டுல படுத்து கேட்கவாங்க நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கரெக்டா கேட்பாங்க யாருக்கிட்ட அந்த தூங்கிடுறவங்க கிட்ட இவன் தூங்கிட்டு போறாங்க ஏமா எப்படிமா நாடகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்கறது ஆனா ஒரு காய போட்டு படுத்துனே தான் ஆமா காலையில 6 மணிக்கு எடுத்து சுருட்டி கம்மி வச்சுக்கிட்டு வச்சு வருமா புதுசா நடந்த பார்த்த மாதிரி போறது பாக்கணும் இவன் தூங்காதே அது மாதிரி நடக்குது ஆனா அந்த ஊருக்கு அவங்க தான் கேட்கறது அப்படி என்ன நல்லா இருந்துச்சு ஆட்டோன்னு என்ன நாடகம் நல்லா இருந்துச்சு இவங்க என்ன சொல்றாங்க இவங்க தான் சொல்றது என்னன்னு ஏன்னா பூஜாட்டாங்களா அப்படின்னு கொண்டு போய் நம்ம அங்க விட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கஷ்டப்படுத்த போறோம் அந்த இது விட்டுறாங்க தாத்தா கம்பெனி தாத்தா கம்பெனில வேலை செய்யக்கூடிய சரி பை சுபமே தெரியும் பாரதிய ஜனதா பொன்னாடி ஒசூர் மாநகரத்தில் பார்த்தா டாடா கம்பெனி ஒரு புதிய நிறுவனம் அந்த நிறுவனம் தான் நிறுவனம் போல ஆமா அந்த நிறுவனம் தான் பூரா போட்டு அந்த வேலைக்கு போயிடுச்சியா அப்படியா கண்டிப்பா கண்ணே ஆனா போகுது அடிக்கலாம் என்ன சொல்றது எங்க ஊர்ல ஒரு பிள்ளை ஏமா எவ்வளவு குடி பாப்பா சம்பளம் 15,000 கொடுக்குறாங்க 15,000 கொடுக்குறாங்க ரோட குடியா 15,000 சம்பாதிக்கிறோம் நாங்க ஒழிக்கிறேங்க நான் நைட்டெல்லாம் வசூட்டே கொடுத்து வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் கொடுத்து போயிடுச்சு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ரோட குடி 5,000 சொல்றாங்க அந்த கொட்டு வாங்கி நான் தெரிஞ்சுக்கிறான் மூட்டை தூக்கி போற வரைக்கும் தூக்கி போடுறாங்க அம்மன் வில்லியெழுப்பு நாடகம் நடந்துச்சுல்ல ஆமா அன்னைக்கு நானும் பால் கொடுத்து வந்தேன் ஒசூர் வரைக்கும் அந்த சொந்த பஸ்க்கு ஒதுங்க அவ்வளவு பஸ் வருதுறாங்க அப்படி டாடா கம்பெனில வேலை செய்யக்கூடிய அன்பு பிரபலர் அருணையா பணம் கொடுத்திருக்கிறார் ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மந்தரக்கு மரபாளர் விளங்கக்கூடிய ஆயிரம் ராஜருக்கு உகந்தவர் பத்னியாக விளங்கக்கூடிய பாஞ்சலை உடுக்கே பாஞ்சலை இருக்கிறோ அந்தவருக்கு எந்த குறை இல்லாமல் பாதிக்க வேண்டும் என்று ஆனந்தம் வேண்டுகிறோம் அதனால நான் யாரு சமாச்சாரம் கேட்டியா அந்த பூச்சிக்கே வேலை கொடுக்க மாட்டாங்க நானும்
சொல்லமா நான் தான் நான் தான் சொல்லி மோகினி என்னதா மோகினி கன்னிமாரு என்னடாச்சு அப்படியே எடுத்துட்டா பட்டாசு கிளப்பிடுவான் என் கழுத்து மேல உட்காந்துக்கிறடா உடம்பு மேல மோகின் வந்துக்குதா ஏ பையா கீழே போட்டு விடு கீழே போட விடு 2 டைம் போட்டுக்கிறா 3ஆம் டைம் காலியாயிரும் டேய் அப்படி மோகினி சொல்ற அடடே பிள்ளைவார் சாய் போடு ஏய் உள்ள மோகினியா ஏ பையா என்ன மோகினி அது மோகினியா என்ன சரி இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு